ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேற்கு வங்க எம்.கே. நாராயணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசால் கவர்னர்களாக நியமிக்கப்பட்ட 12 பேரை மாற்ற முடிவு செய்தது. உத்தரப்பிரதேச கவர்னர் ஜோஷி, சத்தீஸ்கர் கவர்னர் சேகர் தத், நாகாலாந்து கவர்னர் அஸ்வினி குமார் ஆகியோர் அடுத்தடுத்து தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். கேரள கவர்னர் ஷீலா தீட்சித் உள்ளிட்ட சில கவர்னர்கள் ராஜினாமா செய்ய மறுத்து வருகின்றனர். அந்த வரிசையில் மேற்கு வங்க கவர்னர் எம்.கே. நாராயணனும் பதவி விலக மறுத்தார். இந்நிலையில் கடந்த வெள்ளியன்று கொல்கத்தாவில் உள்ள ராஜ்பவனுக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் விஐபி ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கு குறித்து நாராயணனிடம் 2 மணி நேரம் விசாரணை நடத்தினர். வழக்கின் சாட்சி என்ற முறையில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். 2010ஆம் ஆண்டில் மேற்கு வங்க கவர்னராக நியமிக்கப்படுவதற்கு முன் 2005ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டுகளுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நாராயணன் இருந்தார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ற முறையில் நாராயணன் தலைமையில் நடந்த கூட்டத்தில்தான் விஐபி ஹெலிகாப்டர் ஒப்பந்தத்துக்கான வரைமுறைகள் இறுதி செய்யப்பட்டன. ஹெலிகாப்டரின் பறக்கும் திறனில் செய்யப்பட்ட மாற்றங்களாலேயே இத்தாலி நிறுவனமான ஃபின் மெக்கானிக்காவுக்கு 3600 கோடி ரூபாய் ஹெலிகாப்டர் ஒப்பந்தம் கிடைத்தது. ஒப்பந்த வரைமுறைகளில் மாற்றம் செய்ததற்கான காரணங்கள் குறித்து நாராயணனிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். சிபிஐ விசாரணை நடத்தியதை தொடர்ந்து கவர்னர் பதவியை நாராயணன் ராஜினாமா செய்துள்ளார். இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. The first time in the history of India, a sitting governor was questioned by the CBI in an investigation of a scam. That did not raise the prestige of that eminent office. That Mr. M.K. Narayanan has resigned. It is for him to comment on it. However, I can only say that the prestige of the office must always be maintained. இதுவரையில் ராஜினாமா செய்துள்ள 4 கவர்னர்களும் சிவில் சர்வீஸ் அதிகாரிகளாக இருந்து கவர்னர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.